தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன? சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ரொம்ப ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது, 2026 தானே சனி பெயர்ச்சி, இது என்ன 2025 ஒரு சனி பெயர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது. நானும் 10ஓட 11 அப்படி சொல்லிட்டு போக விரும்பலை. அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் அதாவது தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார். இப்போ ஒரு 3 பெயர்ச்சியாக நடக்குது. அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். நல்ல கவனிங்க, மீனத்துக்கு போறார். அங்க ஒரு 6 மாச காலம் இருக்கார். மார்ச்சுக்கு போறவர் ஒரு 6 மாசம் மீனத்துல இருக்கார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். மீண்டும் என்ன பண்றார்? அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார். இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மள்ட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார். செப்டம்பர் லாஸ்ட், அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார். மீண்டும் என்ன பண்றாரு? ஒரு 6 மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார். நிரந்தரமா அவர் நம்மளை விட்டு வெளியில போறது திருப்பி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார். இப்போ இதனால என்னன்னா, எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனியா ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா, அவர் அதே சனி பகவான் திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு 6 மாசம் திரும்பி 11ஆம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் 7.5 சனியா தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்க போறார். அப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு குழப்பம். சனி பெயர்ச்சி இப்பயா 2025 26? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சனி பெயர்ச்சி 2025 தான். அப்ப 26 ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நிரந்தரமா அங்கேயே தங்குற அந்த 2.5 வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது, திருக்கணித பஞ்சாங்கம் உள்ள போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது. இப்ப 2026 தான் அவர் நமக்கு நிரந்தரமா உட்காரும் போது இந்த 6 மாசம் கணக்கீடு இல்லாம போயிடும். இப்ப இந்த 6 மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம், அவர் எங்க வரவே இல்லை அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க இப்ப இந்த 6 மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப சனி பெயர்ச்சிங்கிறது இதுதான். இப்ப இந்த 6 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும். இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போறேன். தொடர்ந்து பாருங்க. தனுசு ராசிக்காரர்கள் தகரத்தையும் தங்கமாக்கக்கூடியவர்கள். நான் பல பதிவில் இதை சொல்லியிருக்கிறேன். தகரத்தை தங்கமாக்கக்கூடியவர்கள். வேலை இல்லைன்னு யார்ட்டையாவது போய் கேட்டீங்கன்னா வேலை கொடுப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சார் நான் வேலை இல்லை சார் அப்படின்னு யாராவது போய் நில்லுங்க, தனுசு ராசி ஒரு வேலை சொல்லுவாங்க. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில நுட்பங்களை அறிந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசி, தனுசு ராசிலாம் நுட்பங்களை அறிந்தவர்கள். எப்படி ஒரு டிராக்கை போட்டு எப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்னு தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட மேற்பார்வையாளர்களுக்கு
இந்த சனி பெயர்ச்சி சிறப்பான அந்தஸ்து தகுதியை உயர்த்துகிறது. இந்த சனி பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதுவும் இன்னைக்கு புத்தாண்டு அதுவுமா 2025 நியூ இயர். இந்த புத்தாண்டு அதுவுமா உங்களை நான் இப்ப சந்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன். இந்த புத்தாண்டுல அந்த தனுசு ராசியை பத்தி பேசும்போது எனக்கே ஒரு சந்தோஷங்க. ஏன்னா குருவுடைய ராசி இல்லை. என்னைக்குமே குருவா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வீழ்ந்து கிடப்பவர்கள் கிடையாது, தலை நிமிர்ந்து இருப்பவர்கள், பல பேரை திக்குமுக்காட செய்ய வைப்பவர்கள். அப்படிப்பட்ட இந்த தனுசு புத்தாண்டுல நான் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த முதல் நாள்ல அப்படிப்பட்ட இந்த நாள்ல தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சி சிறப்பு அமைய போது அர்த்தாஷ்டம சனியா உள்ள வராருங்க. 4வது இட சனி, அர்த்தாஷ்டம சனி. எல்லாரும் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனின்னு இவர் ஈஸியா சொல்றாரு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்த்தாஷ்டம சனினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடு பேஸ் மட்டம் போடுறோம். ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ் மட்டம் இல்லாம வீடு கட்ட முடியுமா? யோசிங்க. பேஸ் மட்டம் போட்டு தானே கட்டணும். அப்ப இந்த சனி பகவான் அடிப்படையில் இந்த ஜாதகரை, தனுசு ராசியில் பிறந்தவர்களை முன்னுக்கு வர வைப்பதற்கான முதல் படியை கொடுக்க போறார். பல கோடி ரூபாய் வச்சிருந்து இன்னைக்கு இழந்தவங்க இருப்பாங்க. அவங்க திரும்பி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இந்த சூரி புரோட்டா கதை மாதிரி முதலேருந்து எல்லா கணக்கையும் நான் முதலேருந்து புரோட்டா சாப்பிட்றேன்னு சொல்ற மாதிரி முதலிருந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது தனுஷுடைய லைஃப். இதுதான் அர்த்தாஷ்டம சனி. பேஸ் மட்டத்தை சரியா போடக்கூடிய நேரம். அதனால உங்களுக்கு இதுவரைக்கும் தோல்விகள் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் சிரமங்கள் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் கடன் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் கஷ்டம் வந்திருக்கலாம். சனி இப்ப என்ட்ரி ஆகிறாரு. கஷ்டப்பட்டதுனால 4வது இடத்துக்கு சனி உள்ள வந்து உங்களை உயர்த்த போறார். 7வது சனியில படாத பாடு படுத்திருப்பார் சனி பகவான். நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. 7வது சனியில 7வது சனி விட்டு இப்ப 2.5 வருஷம் தான் ஆகுது. இப்ப 2.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சனி படாதப்ப டேஞ்சர் ஆக்கிடுவாரு. அப்போ அப்படிப்பட்ட சனி 7வது சனி விட்டு போயிட்டு இப்ப திருப்பி 4வது இடத்துக்கு வராருன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவர் திரும்பி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அதுதான் உண்மை. 7வது சனிக்கும் 4ஆம் இடத்து சனிக்கு டிஃபரெண்ட் இவ்வளவுதான். ஒத்துமை அவ்வளவு இருக்குங்க. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இந்த 7வது சனியில ரொம்ப படாத பாடுபட்டோன்னா 3ஆம் இடத்துக்கு சனி வந்தோன்னா நம்ம எல்லாரும் நினைப்போம் நமக்கு முக்காலமும் வளர்ந்து விட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். அப்ப கடைசியில ஒரு குட்டுவார் சனி. உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, நீ இன்னும் வளரவே இல்லை, உனக்கு நான் பாடம் சொல்றேன் அப்படின்னு 4ஆம் இடத்துல உள்ள வருவார். இந்த 4ஆம் இடத்திற்கு சனி உள்ள வரும்போது ஒரு ஹாட் நியூஸ் இருக்கு, 3 நல்ல நியூஸ் இருக்கு. இதை நல்லா கவனிச்சு கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் வழி சொல்றேன். 3 நல்ல நியூஸ் என்ன அதை முதல்ல பார்த்துருவோம். நமக்கு நல்ல வழி கிடைக்கும். ஃபவுண்டேஷன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க திசை மாறி போன அந்த லைஃப் திசை சரியாக பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலுங்க கடல்ல போகுது. பாதி தூரம் போயிடுச்சு. அந்த கடல்ல கப்பல் போய் மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லைன்னா வைரத்தை எடுக்கிறதுக்கோ தான் போனது, இல்ல வேற ஊருக்கு தான் அந்த கப்பல் போனது. ஆனா அடிச்ச சூறாவளியில கப்பல் வந்து திசை திரும்பிடுச்சிங்க. இவ்வளவுதான். திசை திரும்பிய கப்பலை இறைவன் இப்ப வழி கொடுக்க போறான். இதுதான் அர்த்தாஷ்டம சனி. ரொம்ப புரியுதா? ரொம்ப சிம்பிளா புரியுதா? இப்போ நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது. ஒரு மாலுமி இத்தனைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அந்த கப்பலை கவராம பார்த்துக்கிட்டு வரீங்க பாருங்க. அதுதான் குரு பலன் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். குரு பலன்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நம்புறவன் பேர் தான் குரு. ஒண்ணுமே இருக்காது அவன்கிட்ட, ஆனா ஒண்ணு இருக்குன்னு நம்புவான். அது என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் இருக்குன்னு நம்புறதுனால ஒண்ணு காட்டுவார் கடவுள். அப்ப அவனுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொண்டு போவாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இப்ப திசை மாறிய கப்பலை சரியான திசையில் பயணிக்கக்கூடிய அற்புதமான நேரம் தனுசு ராசிக்கு. இது ஒரு விஷயம். உங்களுக்கு நல்ல வழி, நல்ல வயா கிடைக்கக்கூடிய நேரம். பொன்னும் பொருளும் புகழும் பேரும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ஆற்றல் உயரக்கூடிய நேரம்.
இன்னும் சொல்ல போனா சில பேர் கண்டிப்பா வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள், கடல் கடந்த பயணங்கள் விமானத்தின் மூலமாக கப்பல் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். ஒரு பயணம் நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா கிடைக்கும். பயன்படுத்துங்க. 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா கிடைக்கும். டபுள் மடங்கு ஆகும் லைஃப், ட்ரிபிள் மடங்கு ஆகும் லைஃப். இதுதான் அர்த்தாஷ்டம சனி. இதுல ஒரே ஒரு சூட்சமத்தை வச்சான். நல்ல கவனிங்க. தாய் தந்தையர், பெத்த அப்பா அம்மா, இதுல தந்தையோடைய ஸ்தானம் நல்லா இருக்கும். தாயாருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படும். 4th பிளேஸ்னாலே குருவா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும், தாயாருக்கு உடல்நிலைகளை பாதிப்பு ஏற்படுத்துவார். அப்ப அம்மாவுக்கு என்ன பண்ணும்? ஒத்த தலைவலி வரும். தலை ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. தலைவலி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனே இப்ப சொல்லுவாங்க, சுச்சோ என்னாச்சு அம்மாவுக்கு ப்ராப்ளமா, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, என்னங்க இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னுவாங்க. நம்பாதீங்கன்னு சொல்றவங்கள நம்பாதீங்க. எப்படி நம்பாதீங்கன்னு சொல்றவங்கள நம்பக்கூடாது. இது இவர் இன்டிமேஷன் கொடுக்கணும். தாய்க்கு ப்ராப்ளம் ஏற்படும், இதை நம்பணும். ஆனா இதுக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. ஐயா இந்த ஆள் ஏதோ காசுக்கு ஐடியா போடுறாருங்க. நோ, அந்த வேலை கிடையாது. அப்ப என்ன பரிகாரம்? தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் அந்த நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் செய்யும். எப்படி? ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அம்மா பக்கத்திலேயே சுத்தி வந்து நேரம் ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்க ஏதாவது வேலை பார்க்கணும். அவங்க அந்த அம்மாவை பார்க்குற நேரத்தை குறைச்சிக்கணும். இவ்வளவு தாங்க. இதை விட சிம்பிளா யாரும் பரிகாரம் சொல்ல முடியுமா? சரி சார், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயம் சார். நீ ஒரு ரூம்ல இரு, அம்மா ஒரு ரூம்ல இருக்கட்டும். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரச்சனைனா ஊர்ல உறவினர்கள் வீட்டுல கொண்டு விட்டுருவாங்க. பாத்துறீங்களா? இவ்வளவு தாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 2.5 ஆண்டுகள் தாயோடு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய போராட்டத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா தாய் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் செய்தி. இதை மட்டும் சனியோடைய ஆற்றல் உங்களுக்கு இதை கொடுத்துரும். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தாயோடைய நலம் காப்பாற்றப்படும். புரியுதா? ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. அப்ப நல்ல வழி கிடைக்குது. அதுக்குதான் முன்னாடி சொன்னேன், இடமாற்றம் வருதுன்னு சொன்ன பாருங்க, அது ஒரு விதத்துல லாபம். இன்னொரு விதத்துல என்ன லாபம்? தாய்க்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கணும். அவ்வளவுதான். பிடிக்கல சார், எனக்கு பிடிக்கல சார், வருத்தம் சார் அப்படின்னா விலகி இருக்கணும். அந்த பிரிவினையை அதிகப்படுத்தக்கூடாது. இவ்வளவுதான். நான் அதுக்குதான் தலைவலின்னு ஒன்று சொல்லி முடிச்சேன். இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த சனி பகவான், 4ஆம் இட சனி பகவான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார், தரத்தை கொடுக்கிறார், முன்னேற்றத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், உங்களுடைய கோப தாபங்களை வெளியில காட்டாம இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். கடன் அடைக்கணுங்கிற ஒரு மணி மைண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்க மென்டல் மைண்டை மணி மைண்ட் ஆக்கணும். பணத்தை சம்பாதிங்க. 4ஆம் இடத்துல மட்டும் சனி உள்ள வந்தா கோடீஸ்வரன் ஆக்குவார் சார். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவார் சார். அதுக்குதான் ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்த வைப்பார். பணமா மாத்துவார். வெட்டி பேச்சு வேண்டாம், வீண் பேச்சு வேண்டாம், பண பேச்சு பேசுங்க. உண்மையிலே நல்லா வருவீங்க. 4 பேர் உயர்ற அளவுக்கு, 4 பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு, 4 பேர் கைத்தட்டுற அளவுக்கு உங்களோட திறமை வெளிப்படும். இதுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் பிடிக்குதோ பிடிக்கலையோ சார், பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயரை கையெடுத்து கும்பிடுங்க. ஹனுமானே, இந்த ஒரு ஆள் சொன்னா உன்னைய போய் கும்பிடு சொன்னா, அதனால டெய்லி உன்னை கும்பிடுறேன். நான் பிள்ளையார தான் கும்பிடுவேன், ஆனா பிள்ளையாரி கும்பிட்டு ஒன்னையும் கும்பிடுவேன், இந்த ஆள் சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சா சனிக்கிழமை போங்க, முடிஞ்சா மூல நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, வெத்தலை மாலை போடுங்க, வடை மாலை போடுங்க, நல்லா இருப்பீங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களை பழி வாங்காது, நல்ல வழியை கொடுக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.